Hello friends, welcome to DCTamil Tech channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை டிசைன் பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. நான் செகண்ட் வீடியோல சொன்ன மாதிரி நான் bootstrap ங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இப்போ பண்ற ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் bootstrap ஓபன் பண்ணிக்கிறேன். அதில் நியூ டிசைன் கொடுத்துக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2-3 டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நான் க்ரியேட்டிவ்னு இருக்கிறத செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் DCTamil Tech, அதாவது உங்கள் நேம் என்னவோ அதை வச்சுக்கலாம். பிராண்ட் நேம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நேம் என்னவோ ஸ்டாட்டிக்னு பேர் வச்சு ஜஸ்ட் நான் கிரியேட் கொடுத்துட்டோம்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படியே உள்ள ஜென்ரேட் ஆகிடும். பார்த்தீங்களா, கொடுத்த நேம் அப்படியே வந்துடுச்சு. இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் இதில் டிசைன் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே மொபைல் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கும். அதாவது டேப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஹரிசாண்டல்லையும் யூஸ் பண்ணி அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். லேப்டாப் வியூவும் கரெக்டாக இருக்கும். டிவி அதாவது பெரிய ஸ்க்ரீனுக்கும் அளவாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் எதாவது கண்டென்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை நீங்கள் எடிட் கொடுத்து ஜஸ்ட்டு இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் DCTamil Techனு போடுறேன். ஓகேவா, DCTamil Techனு போடுறேன். இந்த கண்டென்ட்லாம் இருந்துட்டு போகுது, நான் அப்புறம் எடிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகேவா, அடுத்து இது பார்த்தீங்கன்னா எபோட் கண்டென்ட்டு. எபோட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் இருக்குது. நான் அந்த கண்டென்ட்டை தூக்கி போடுறேன். எபோட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே கொடுத்து எடிட் கொடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து சர்வீசஸ்ஸு. இதில் நம்ம என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ, அதாவது ஒரு வேளை சர்வீசஸ் இருந்தால் சர்வீசஸ் போடுங்க, இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே வைஃபை சிம்மமாக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ப்ராடக்ட் லிஸ்ட்னு டைப் பண்ணுங்க. லிஸ்ட்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் டிஃபால்ட்டாக நெட்லேருந்து வரும். அதாவது நான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி இது இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸும் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சரும் போட சொன்னாங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக 2-3 அவங்களே நெட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை ட்ராக் பண்ணி இங்கே அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இருங்க உங்களுக்கு பண்ணியை காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிக்கலாம், ஆனால் இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு கண்டென்ட் வந்து எல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே இருக்கிறத நான் அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி அப்படியே போட்டோஸ்குள்ளே போடுறேன். அதாவது ப்ராடக்ட் லிஸ்ட்டுங்க போடுறேன். இதுதான் அவங்க கிளைண்ட்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி போட சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே எடிட் கொடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட்டு நேம் கொடுத்துருங்க. ஓகேவா, அதாவது சப்போஸ் ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ப்ரிவியூ பார்க்கணும்னா ஜஸ்ட் இங்கே ப்ரிவியூங்க கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக ஒரு எனேபிள் பண்ண சொல்லும். ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட்டு எபோட்டஸ் கொடுத்தோம்னா நம்ம எபோட் கண்டென்ட் என்ன கொடுத்தோமோ அது இன்னும் வந்துருச்சு. ஜஸ்ட்டு சர்வீசஸ் கொடுத்தோம்னா என்ன, அதாவது சர்வீசஸ் பேர் முதல்ல நம்ம ப்ராடக்ட்டை மாற்றிருக்கோமா. ஓகே, அதுங்காட்டி இங்கே ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துருக்கு. போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸோட டிஃபால்ட்டாக கொடுத்தது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்கிறது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க என்ன கொடுக்குறோமோ அதை அப்படின்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக சர்வீசஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் பண்ண வேணாம், கண்ட்ரோல் செக் கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா பழையபடி அப்படியே வந்துடும்.
நீங்கள் அப்படியே இங்கே ரெஃப்ரெஷ் பண்ண அங்கே பண்ண அப்டேட்ஸ்லாம் இங்கே அப்படியே லைவ் பண்ணுவோம். ஓகேவா? இது நான் இங்கே சர்வீசஸ்லாம் எல்லாம் எடிட் பண்ணுறேன். அதாவது என் வெப்சைட்டில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ, இது ஒரு டிசைன் இருக்கா, ஒரு டிசைனரை காப்பி பண்ணி அப்படியே நான் இங்கே எடிட் பண்ணி கொடுத்து ஜஸ்ட்டு எடிட் கொடுத்துக்கிறேன். ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே ஐகான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இப்போது நான் இங்கே க்ளோவுன்னு கொடுத்து இதை செலக்ட் பண்ணி இங்கே ஓகேன்னு கொடுக்குறேன். க்ளோ மாறிடுச்சு டிஃபால்ட்டாக. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது, இதை ஃபுல்லாக நான் இங்கே எடிட் பண்ணி மாற்றுறேன். ஓகேவா? அடுத்து இந்த ஐக்கானையும் மாற்றுறேன். இந்த ஐக்கானுக்கு என்ன பேர் வைக்கலாம்? டொமைன் ஹோஸ்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக சர்வருங்கிற ஐக்கான் எடுத்துக்கிறேன். கொடுத்து ஜஸ்ட்டு இந்த டொமைன் ஹோஸ்டிங் என்பதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எடுத்து அங்கே என்னென்ன கண்டென்ட் போட்டுருக்கணும் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தேன். அடுத்து 3வது சீனியர் சர்டிஃபிகேட் நான் இதே வச்சுக்கிறேன். இதே போட்டு ஃபஸ்ட்டு எடிட் ஃபங்க்ஷன் கொடுத்து கண்டென்ட் அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கிராஃபிக்ஸ் டிசைன் இருக்குது. ஸோ நான் மாற்றிட்டேன். ஃபோட்டோ நல்லா கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அப்படியே நம்ம லைவில் செக் பண்ணிங்கன்னா மாறிடுச்சு. போட்டோவை போட்டிங்கன்னா நம்ம போட்ட இதெல்லாம் இப்படி வரும். ஸோ இதை எப்படி நம்ம ரெஸ்பான்சிபிளாக செக் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்டர்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஒரு டிவிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் மொபைல் ரெஸ்பான்சிபிளாக மாறிடும். இந்த வெப்சைட் பாருங்கள், இன்ஸ்பெக்டர்னு கொடுத்து ஜஸ்ட்டு நான் இதை அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆனதுக்கு அது அப்படியே வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மொபைல் ரெஸ்பான்சிபிளாக வந்துடுச்சு. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா மொபைல் ரெஸ்பான்சிபிளாக வந்துடுச்சு. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிங்கனாவே டிஃபால்ட்டாக எக்ஸிட் ஆகிடும். அப்புறம் இங்கே இதில் நீங்கள் எதை மாத்திரனாலும் ஜஸ்ட்டு எனக்கு இது வேணாம், இந்த ஒரு ரோவே வேணாம் கொடுத்து இதை அப்படியே ஒன்றா டெலிட் கொடுத்தே வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ரோ ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். எனக்கு இது அதாவது இந்த காலம் வேணாம், இந்த ரோவே வேணாம்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் நினைக்கிறோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி
அட்ரஸ் டைப் பண்ணி அட்ரஸ் இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். அட்ரஸ் இங்கே வச்சு கொஞ்சம் போட்டுச்சு. இப்போ அந்த எம்போட்ட ஸ்மார்ட் கேட்ச் பண்ணுறது சர்வீசஸ் சர்வீசஸ் பண்ணியாச்சு. போர்ட்ஃபோலியோ, அதாவது நம்ம இங்கே ஏதாவது போர்ட்ஃபோலியோ ஏதாவது வச்சுருந்தோம்னா, நான் இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இல்லாமல் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு சாம்பிள் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு. இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே பப்ளிகேஷன் இருக்குது. இது ட்ரையல் வெர்ஷனுங்காட்டி டேரெக்டாக பப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் கொடுத்துருங்க. அதாவது ரிசல்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் டிஃபால்ட்டாக கலெக்ட் ஆகிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி select this folder கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோல்டர் போட்டுருங்க. இந்த ஃபோல்டர் போட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம பண்ண பீசஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி ஒரு பேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம டிசைன் பண்ணதை அப்படியே மிஸ்டேக்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வெப்சைட் டிசைனுங்கிறது. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்னாட்டி இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது.